அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உமக்கு முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுவே உங்களை குறித்த தேவனுடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நாவு உம்முடைய நீதியையும் உம்முடைய துதியையும் சொல்லி வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் முதல்ல இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தாங்க, ஆண்டவரை விட்டு விலகுறாங்க. அப்ப ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்புறாரு, ஜட்ஜஸ் எழுப்பி அவங்கள கர்த்தருடைய பாதையில நடத்துறாங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்புறாங்க. பாவம் செய்தப்போ எதிரிகள்கிட்ட அடிமைகள் ஆகுறாங்க. அடுத்து நியாயாதிபதியை ஆண்டவர் எழுப்பி அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வர்றாங்க. அந்த நியாயாதிபதிகள் மரித்த உடனே திரும்ப பழையபடி அவங்க என்ன செய்யறாங்க, அந்நிய தெய்வங்களை நாடி தேடுறவங்களா இருக்கிறாங்க. அதைத்தான் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். இப்ப நம்ம 5வது நீதிபதியை குறிச்சு, நியாயாதிபதியை குறிச்சு நம்ம இப்ப தியானிக்க போறோம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆண்டவரை வெறுக்கிற காரியத்தை செய்து வந்தாங்க. அந்நிய தெய்வங்களை வழிபட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் அவங்கள 7 வருஷம் மீதியானியர் இடத்துல அடிமைகளாய் இருந்தாங்க. மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்கள் மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலம் ஆக்கி கொண்டார்கள். மீதியானியர் பலத்தாங்க, இவங்க அடிமைகள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தப்பு வைக்கும்படியா கெபிகள்ல குகைகள்ல அரணான பாதுகாப்பான இடங்கள்ல போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருந்தாரு. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைய ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து தொடர்ந்து அந்த சந்தோஷத்துல நிலைத்திருக்க தெரியாம இப்ப ஒரு பயந்து போன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி விதைச்ச உடனே வந்துடுறாங்க எதிரிகள். யாரு 3 கூட்டம் சொல்லியிருக்கு, மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர். 3 பேரும் வந்துடுறாங்க. விரோதமா அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, இவங்க விதைச்சு அந்த விளைச்சல் வர்றப்ப அதை ஃபுல்லா கெடுத்து போட்டுறாங்க. இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையாவது வைக்காதே போவார்கள். எல்லா ஆகாரத்தையும் இவங்களோட விளைச்சல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆடு மாடு கழுதைகள் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அதுதான் அவங்களோட சொத்து. அதை எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடு தங்கள் கூடாரங்களோடு வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். வெட்டுக்கிளி எப்படி மொத்தமா வருதோ அது போல தங்களோட மிருக ஜீவன்களை எல்லாத்தையும் ஏத்திட்டு போறதுக்கு மிருக ஜீவன்கள் தங்கள் கூடாரங்களோடு, கூடாரத்தை பக்கத்திலே போட்டு நீங்க கொள்ளையாடினதை அங்க கொண்டு போய் வைக்கிறது. அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த எதிரிகளோட ஒட்டகம் எண்ணி முடியாத ஒட்டகங்கள். அப்படி ஒரு பெரிய படை. ஏன்னா 3 கூட்டமும் சேருது.
இந்த பிரகாரமாய் தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். தேசத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். இவங்க விவசாயம் செய்யறத அழித்து போட்டுறணும். இப்ப எவ்வளவு ஒரு துக்கமான சூழ்நிலையில, ஒண்ணும் செய்ய முடியாத சூழ்நிலையில இஸ்ரவேல் மக்கள் துக்கத்தோடு இருந்தாங்க. இப்படி மீதியானியரால இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. தங்களோட கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். இவங்க இவ்வளவோ வழி மாறி சென்றாலும் திரும்ப ஆண்டவரிடத்துல வரும்போது அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். தீர்க்கதரிசி யாரு? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடியவங்க தான் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசுறாரு. அவன் அவர்களை அனுப்பி, அந்த தீர்க்கதரிசியோட பேர் இங்க குறிப்பிடப்படல. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, கர்த்தரே அவங்க எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை இரட்சித்து, எகிப்தியர் கைக்கு மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை அடிமையா இருந்தாங்க. அப்ப எல்லாம் ஆண்டவர் இவங்களை ஒடுக்குனவங்களை கைக்கு தப்பு வச்சிருக்காரு. அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி 7 ஜாதிய ஆண்டவர் துரத்தி அந்த தேசங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரிக்கும்படியா ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த 7 ஜாதியையும் துரத்தி அந்த தேசத்தெல்லாம் கொடுத்திருக்காரு. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னாங்க, எமோரியரோடு தெய்வத்தை பார்த்து, அந்நிய தெய்வங்களை பார்த்து பயப்படாத, நான் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னாரு. உபாகமம் 7வது அதிகாரம் 1-5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாஸ்தவம்லாம் இதெல்லாம் ஆண்டவர் அவங்களோட பேசியிருக்கார். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ஆண்டவர் சொன்னதை கேட்கல. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் முதல் தீர்க்கதரிசி பேசிட்டாரு, நீங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு. அதுக்கப்புறம் கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்றது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அவர் அபியேசிரியனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்பிராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தாரு. அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானுடைய கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கிதியோன்ற ஒருத்தன் கோதுமைய, ஏன்னா மீதியானியர் அறுவடை செஞ்சா உடனே அதெல்லாம் கொண்டு போயிருவாங்க. அப்ப எதிரிக்கு தப்புவிக்கும்படியா அந்த கோதுமைய ஆலைக்கு பக்கத்துல போரடித்தான். ஆலைன்றது திராட்சை ரசம் புரியிற இடம். அங்க போய் கோதுமையை போரடித்து கொண்டிருந்தான். அது மேல இது அனிமல்ஸ் மிருகத்தை நடக்க விட்டு அந்த இதை தானியங்களை தனியா பிரிச்சு எடுப்பாங்க.
அந்த வேலைய இவன் எங்க செய்யறான்னா திராட்சரசம் புளியிற இடத்துல செய்யறான். ஏன்னா பயந்து போய் எங்க மீதியானியர் தன்னுடைய விளைச்சலை கெடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்களுக்கு தப்புவிக்கும்படியா போர் அடிக்க வேண்டிய இடத்துல போர் அடிக்காம திராட்சை ஆலையில பக்கத்துல போர் அடிக்கிறான். பயத்தோடு செய்யறான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அவன் பயந்து போயிருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படி கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும்போது அவன் பராக்கிரமசாலியாய் இருக்கிறான். அவரே அவனுக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறாரு. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் என்னோடே இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவான் ஏன்? கர்த்தர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் நாங்க அடிமைகளா இருக்கோம்? ஏன் நாங்க சிறுமைப்படுத்தப்படுறோம்? ஏன் நாங்க பயந்து போயிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இது ஏன் நடக்குதுன்னு கேட்டுட்டு அப்புறம் கேட்கிறான், எகிப்து தேசத்துல இருந்து ஆண்டவர் கொண்டு வரும்போது எத்தனையோ அற்புதங்களை செய்தாரே, அந்த அற்புதங்கள்லாம் இப்ப எங்க? நாங்க இப்ப அடிமைகளால இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு, மீதியானியர் கையில எங்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் தான் ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவரை விட்டுட்டு அந்நிய தெய்வங்களா வணங்கினாங்க. கர்த்தர் அவங்கள நேசித்தாங்க. ஆனா இவங்க செய்த செயல் அவங்களுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளாயிடுச்சு. ஆனா இவன் கேட்கிறான், ஏன் கர்த்தர் எங்களை கை விட்டுட்டாரு, மீதியானியர் கையில எங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உனக்கு என்ன பலம் இருக்கோ அந்த பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீதான் இஸ்ரவேல் மக்களை மீதியானியருடைய கைக்கு விலக்கி ரட்சிக்கணும், நீங்களாக்கி ரட்சிக்கணும். இதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். தன்னுடைய திட்டத்தை ஆண்டவர் கிதியோன்ட்ட பேசுறாரு. உனக்கு என்ன பலம் இருக்கோ அதோட போ. நான் நீதான் இந்த இதை செய்ய போற, மீதியானியர கைக்கு இஸ்ரவேல் மக்களை தப்புவிக்க போற. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புறது நான் தான். இந்த வேலை செய்யும்படியா நான் உன்னை அனுப்புறேன். அப்ப கிதியோன் என்ன செய்யணும்னா, தன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்ளாம கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டு, ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்காரு, என் கூட இருக்காரு, அந்த விசுவாசத்தோடு செயல்படும்படியா ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை அவனுக்கு விளக்கி சொல்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? நான் இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பேன்றீங்க, எதனால ரட்சிப்பேன்? அப்ப இப்ப கிதியோன் தன்னை மட்டும் பாக்குறான். என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறான். என்கிட்ட அந்த அளவுக்கு பலன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மனாசே அப்படின்றது அவங்களோட கோத்திரத்தை குறிக்குது. அந்த கோத்திரத்துல என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், ஒரு சின்ன குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அடுத்து எங்க அப்பா வீட்டுல நான் தான் ரொம்ப சின்ன பையன். இதே மாதிரிதான் யாத்ராகமும் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல மோசே கிட்ட ஆண்டவர் பேசும்போதும் மோசே தன்னை தாழ்த்தி, நான் ஏமாத்திரம், என்னை கொண்டு இந்த வேலையை செய்யறதுக்கு நான் ஏமாத்திரம்ன்றாரு.
எரேமியா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல எரேமியா கிட்ட ஆண்டவர் தன்னுடைய நீதான் தீர்க்கதரிசியா இருப்ப அப்படின்னு சொல்லும்போது நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் எரேமியா நான் ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம அங்க வாசிக்கிறோம். அத போல நான் எல்லாரிலும் ரொம்ப சிறியவன், நான் எப்படி இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், நான் உன் கூட இருக்கிறேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஒரு மனுஷனை ஜெயிக்கிற மாதிரி மீதியானியர் முழுவதையும் நீ ஜெயிச்சிடுவ அப்படின்னு சொல்ற. அவ்வளோ ஈஸியா எப்படி ஒரு மனுஷனோட சண்டை போட்டு வெற்றி பெற மாதிரி மீதியானியர் முழுவதையும் நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்ல. கர்த்தர் நம்ம கூட இருந்தா செய்யற காரியத்தை எளிதா செய்ய முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய பலன், ஞானம், கிருபை எல்லாம் தந்து நம்ம செய்யற காரியத்தை எளிதா செய்ய வைப்பாரு. இங்க ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. நான் உன் கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறத மாதிரி அத மீதியானியரை முறியடிப்பேன். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்துல உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட சொல்லியிருக்காரு. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்ம எல்லா காரியமும் ஜெயம் பெற்றவர்களா இருப்போம். அவருடைய பலத்தை நம்ம சார்ந்து கொள்ளணும், நம்மளை பார்க்க கூடாது. இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்ததனால மீதியானியர் இடத்துல 7 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க, பயந்து போயிருந்தாங்க. இவங்களோட விளைச்சல்கள் எல்லாம் மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர் எல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்க. அதனால ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்த போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புனாரு. நீங்க நான் எகிப்துல இருந்து உங்களை விடுதலை செஞ்சு இந்த தேசத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன், ஆனா அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்நிய தெய்வங்களை நாடி தேடினீங்க அப்படின்றத அவங்களுக்கு தங்களுடைய தவற உணரும்படியா செய்தாரு. அதுக்கப்புறம் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோன்ட்ட பேசுறாரு. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்ன உடனே கிதியோன் சொல்றான், கர்த்தர் என் கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் எங்க? எங்களை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, மீதியானியர் கையில நாங்க அடிமைகளா இருக்கிறோம் சொன்ன உடனே, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னை கொண்டு மீதியானியர இடத்துல இருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணுவேன் அப்படின்ற தேவ திட்டத்தை அவனோடு பேசுறாரு. அவன் சொல்றான், நான் எதனால அவங்கள ரட்சிக்க முடியும்? நான் ரொம்ப எளியவன், எளிய குடும்பத்தை சார்ந்தவன், நான் ரொம்ப எங்க வீட்டிலே ரொம்ப சின்னவன், என்னைய கொண்டு எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறான். கர்த்தர் அதுக்கு, நான் உன் கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி எளிதா சத்ருவ முறியடிப்பாய் அப்படின்றத ஆண்டவர் கிதியோனோட பேசுறாரு. நம்ம கூடயும் ஆண்டவர் கூட இருக்காரு. அவரை நம்ம சார்ந்து கொள்ளும்போது நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களா இருப்போம். கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்றத விசுவாசிக்கணும். விசுவாசித்து கர்த்தரையே சேவிக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட பயந்து போயிருந்த கிதியோனை பார்த்து, ஆண்டவரே பலசாலியே, நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கணும். நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, எங்களுக்கு பலத்தை கொடுப்பீங்க, எங்களை வழி நடத்துவீங்கன்ற விசுவாசத்துல ஆண்டவரே பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உண்மையே சார்ந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, துதிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், எல்லா துக்கங்களையும்
இந்த காலை வேளையில எங்களை விட்டு எடுத்து போட்டு உம்முடைய சந்தோஷத்தினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அன்பினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.